श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷம். ஒரு குழந்தைக்கு தர்மசாஸ்திரங்களில் விதிச்ச சம்ஸ்காரங்களில் ஒவ்வொரு சம்ஸ்காரத்துக்குமே ஒரு தனி சிறப்புண்டு அப்படின்னு ரிஷிகள் எடுக்கிறார். முதல் சம்ஸ்காரமாவது கர்ப்போதகம்னு பேர். The moment the sperm is entitled or probably blessed to fertilize, அதுக்கு கர்ப்போதகம்னு பேர். நம்ம ஒவ்வொருத்தரும் பகவத் கிருபையால ஒரு மனுஷ ஜென்மா எடுத்திருக்கோம்னா அந்த ஒரு சம்ஸ்காரம் நடந்திருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை உருவாருதுன்னு பெயர் தாழ the red lines on the pregnancy strip, அது தெரிஞ்ச உடனே 3வது மாசத்துல பும்சவனம், 7-8 மாத காலங்களில் சீமந்தம்னு பேர். சீமந்தம்னா எந்த பெண் கர்ப்பவதியா இருக்காளோ அவளுக்கு தலை வாரி விடும்போது நடுவில் வகிடு எடுக்கிறா பாருங்க, வகிடுக்கு சீமந்தம்னு பேர். தமிழ் மொழியில த த வித்தியாசம் கிடையாது. கனகா கனகா, அகல்யா அகல்யா ஆறா மாதிரி சீமந்தம் சீமந்தம் ஆயிடுது. சேதுபத சீமா சீமந்தித சமுத்திரன்னு தேசிகன் எடுக்கிறார். வகிடு எடுக்கணும். இது 3வது மாசத்தை பும்சவனம், 7-8 சீமந்தோன்னயனம் நடக்கும்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்துடுறோம். அதோட சேர்த்து லௌகீகமான ஒரு விஷயம் வளகாப்புன்னு ஒன்று நடக்கிறது. ஆனால் அது வளகாப்புங்கிறது அத்தனை வைதிகம் இல்லை. பும்சவனம் சீமந்தம் அளவுக்கு இல்லை. ஆனால் எது ரொம்ப வைதிகத்துக்கு குறைச்சலாக இருக்கோ அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். சீமந்தத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள்லாம் நிறைய பேர் கேட்டுருக்கீள். சாஸ்திரத்தில் ரிஷி எழுதியிருக்கார், ஸ்வர்ணத்தை தவிர வேற எந்த வளையலும் கையில் போடக்கூடாதான். அப்போ அந்த கிளாஸ் வளையல் அடுக்கிறோம் இல்லையா, அது சாஸ்திரத்துக்கு விகிதமான விஷயம் இல்லை. அதுக்காக அவ்வளவு ஸ்வர்ண வளையல் அடுக்கிறதும் கஷ்டம் இல்லையா. அதனால அடுக்கிறது 2ஆக இருந்தாலும் ஸ்வர்ணமாக இருக்கணும்னு அந்த சீமந்தோன்னயனம் பும்சவனம் இதோட சேர்த்து பண்ணுறா. குழந்தை பிறந்துருது. பிறந்த நாள் அன்னைக்கு தீட்டு இருக்காது. ஞாபகம் வச்சுங்க, தீட்டுங்கிறது பிறந்த நாள் அன்னைக்கு யாகம் வளர்க்கணும். அப்பா மந்திரம் சொல்லி தான் அந்த அம்பிலிக்கல் கார்டை கட் பண்ணணும். அதுக்கு மந்திரம் தெரிஞ்ச அப்பாவாக இருக்கணும். அதை அவர் கட் பண்ணணும். அப்புறம் அன்னைக்கு யாகம் வளர்த்துட்டு அடுத்த நாள்லேருந்து தான் விருத்தி ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த குழந்தைக்கு நாமகர்மா புண்ணியாக வச்சனம் செய்து, ஆண் பெண்ணில் இங்கே எந்த இடத்துலையுமே வித்தியாசம் வராது. அப்படி பண்ணும்போது காதில் கர்ணபேரம் பண்ணி, குழந்தைக்கு உரிய பிராயம் வரும்போது அன்னப்பிராசனம் பண்ணி, அக்ஷராபியாசம் பண்ணி, சௌளாதிகள் பண்ணி, ஒரு குழந்தைக்கு தெளிவாக நடக்கக்கூடிய முதல் சம்ஸ்காரம் உபநயனம். ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே அதுக்கு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷத்தில் போயிடும். நடந்திருக்கான்னு கேட்டால் பல பேர் குழந்தைகளுக்கு காதில் எந்த தோடு கீடு போடாதனால அது அடைஞ்சே போயிடும். அந்த குழந்தைக்கே சந்தேகம் இருக்கும், காதில் கர்ணபேரம் பண்ணாளா இல்லையான்னுட்டு. ஆனால் குழந்தைக்கு நினைவு தெரிஞ்சு நடக்கக்கூடிய முதல் சம்ஸ்காரம் உபநயனம். சாஸ்திரத்தில் விதிவாக்கியம், முதல் விதிவாக்கியம் என்னென்னா 8 வயசில் போடணும்னு. ஆனால் அது 8 வயசை எப்படி ரிஷி கணக்கெடுக்கிறார்னா, முதல் 1 வருஷம் கர்ப்பவாசம், அடுத்தது பிறந்தத்துலேருந்து 7 அப்படின்னா 1+7. அது ஏன் 1+7னா, அப்பாவின் கர்ப்பத்தில் 3 மாதம், அம்மாவின் கர்ப்பத்தில் 9 மாதம்னு கணக்கு. ஏன்னா இங்கே I understand from the profile given that the cute boy's mother is a doctor.
மெடிசினல் ஃபீல்டில் ஒரு ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ணுறதுனா இட் வில் டேக் 60 to 90 days. அதனால் அது 3 மாதம் கணக்கு எடுத்துன்னுட்டு அப்புறம் 3 ட்ரைமஸ்டர்ஸ் கணக்கு எடுத்துட்டேன்னா 12 மாதம். அப்போ அதுலேருந்து 7னா 7 வயசில் போடணும். ஆனால் 7 வயசுல தான் போடணுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. குழந்தைக்கு ஸ்லோகம் அப்பா அம்மா சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு உச்சரண சக்தி நன்னா வந்துடுத்துனா, if the child is able to pronounce well, if the pronunciation skills of the child is absolutely intact and extremely admirable, 5 வயசுலேயே போடலாம்னு ஒரு விதி. அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த உபநயன சம்ஸ்காரமானது 7 வயசை விட குறைச்சலாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு நடக்கிறது. am I right? கரெக்டா? அதுக்கு விதிவாக்கியத்துக்கு சொன்னேன். அப்பேற்பட்ட உபநயனங்களில் ரொம்ப சிரேஷ்டமான ஒரு உபநயனம் நம்ம புராணங்களில் சொல்லியிருக்காளான்னு கேட்டால் வாமனனுக்கு சொல்லியிருக்கா. ஏன்னா பெருமாள் பிரம்மச்சரியாசிரமத்தில் இருந்து சிறப்பு பெற்ற ஒரு அவதாரம்னா அது வாமன அவதாரம். ராமருக்கும் பூணல் போட்டா, கிருஷ்ணருக்கும் போட்டா. ஆனால் அவள்லாம் கிரகஸ்தாள், பெரும் கிரகஸ்தாள் ஆயிட்டா. வாமனன் ஒருவர் தான் பிரம்மச்சரியாசிரமத்திலே தங்கிவிட்டார். அதை ஸ்ரீமன் நாராயணியத்தில் பட்டத்திரியில் எடுக்கிறார். ஏன்னா உயர்ந்த நாளாக இருக்கிறதுனால நாராயணியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை 2-3 ஸ்லோகங்கள் சொல்லலாம்னு ஒரு ஆசை. சக்ரேன சையதி ஹதோபி பலிர் மகாத்மா சுக்ரேன ஜீவித தனுஹு க்ரது வர்திதோஷ்மா விக்ராந்திமான் பயநிலீன சுராம்ஸ்திருலோகீம் சக்ரே வசேச தவ சக்கரமுகத பீதா அப்படின்னு பட்டத்திரியில் எடுக்கிறார். பலியின் ஒரு சக்கரவர்த்தியின் யாகவாட்டிகைக்கு பெருமாள் போறார். ஸோ த premise is very simple. பலி என்கின்ற சக்கரவர்த்தி நர்மதா என்கின்ற நதிக்கு உத்தர தட்டத்தில் வாழ்ந்தார். Often we are told that Vamana Avataram occurred in Kerala. ஆனால் புராணங்களை பார்க்கும்போது அப்படி தெரியல. வாமனன் அதிதிக்கும் கஷ்யபருக்கும் பிறந்த ஊர் பீகார். பலி சக்கரவர்த்தி ஆண்டது பரூச், குஜராத். அது எப்படி கேரளாவுக்கு அப்புறம் வந்ததுன்னு பார்க்கலாம். இல்லாட்டா பினராயி கோச்சுன்றுவர். அதனால் அவர் வருஷா வருஷம் வாமனன் இவிடான்னு வந்தது அப்படிங்கிறார். அதனால் அதுக்கு அவரையும் கன்வின்ஸ் பண்ணிடலாம். என்னன்னா அந்த பலி சக்கரவர்த்தி அவன் சேர்த்த சொத்து ரொம்ப லௌகீகமான விஷயம். விண்டோ க்ளோசிங்கில் ஷேர்ஸ் வாங்குற மாதிரி வாங்கினா செபி எப்படி கேள்வி கேட்குமோ அந்த மாதிரி இவன் சேர்த்த சொத்தானது சரியான நேரத்தில் சேர்க்கலை. அதனால் எவன் ஒருவனிடத்தில் இவன் சொத்து பெற்றானோ, சொத்து இழந்த இந்திரன் தன்னுடைய திருத்தந்தையார் தாயார் அதிதி கஷ்யபால் கிட்ட போய் சொல்றார், I would urge my parents to help me in this dire situation. அப்போ அதிதி தேவி ஒரு நோன்பு இருக்கா, பயோவிரதம்னு பேர். பயோவிரதம் இருந்து பெருமாள் இன்னும் வெகு விரைவில் நான் உனக்கு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்ன பிறகு அவள் கர்ப்பவதியானாள். கர்ப்பம் தரித்த அதிதியானவள் ஸ்ரவண புண்ணியதினே பவந்தம்னு எடுக்கிறார் பட்டத்திரி. ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஸ்ரோணான்னு பேர் வேதத்தில். ஸ்ரோணா நட்சத்திரம் துவாதசி திதி பெருமாள் பிறந்த நாளைத்தான் திருவோணம் நன்னாள்னு சுருக்கி ஓணம் அப்படின்னு கொண்டாடுறோம். பிறந்த குழந்தை ரொம்ப குள்ளமாக இருந்துதான். அதாவது இவர் எவ்வளவு குள்ளமாக இருந்தார்னு ஆழ்வார் எடுக்கிறார். He was so short that the tall people were not calling him short. There was an association of the dwarfs. மெடிசினல் ஃபீல்டில் பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒன்று உண்டு. அதுதான் நம்ம ஓங்கி உலகள் அந்த உத்தமனா இல்லாட்டா கோட்டங்கை வாமனனான்னு டிசைட் பண்ணும். அதே கொஞ்சம் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா ஜைகான்டிசம் ஒரு துவாஃபிசம்னு நடக்கும். இன்னும் ரொம்ப உயரமாக விடுவா, இல்லாட்டா வயசுக்கு ஏற்ற ஹைட் இருக்காது. அவளை நம்ம துவாஃபுங்கிறோம். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஹிமஸ்வேதம் சப்தவாமனாகான்னு ஒரு கதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஹிமஸ்வேதம்னு பேர். ஹிமஸ்வேதன ஸ்னோ ஒயிட். சப்தவாமனாகான த 7 dwarfs. இந்த கதா படித்தாதான் அந்த குழந்தை கிண்டர் கார்டனே கிளியர் பண்ண முடியும். அந்த குள்ளமான வடிவுக்கு வாமனத்துவம்னு பேர். வாமனம் அப்படின்னா குள்ளம்னு அர்த்தம். வாமனம்னு நபும்சகலிங்கத்தில் சொன்னால் வாமிட்டுன்னு அர்த்தம். நீங்கள் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் போனேன்னா வாமனம் ஸ்னேகபானம் பண்ணிவிட்டு வாமனம் பண்ணுங்கோம்பா. அந்த இடத்துல வாமனம்னா த்ரோ அப். வாமனம்னு அதே இடத்த நீங்கள் ஒரு நவுனை டைரக்ட் பண்ணி சொன்னேன்னா குள்ளம்னு அர்த்தம். இந்த குழந்தை எவ்வளோ குள்ளமாக இருந்ததுன்னா துவாஃப் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய துவாஃப்ஸ்லாம் கவலைப்பட்டாலும் இவன் இவ்வளோ குள்ளமாக இருக்கானே கல்யாணம் ஆகுமான்னுட்டு. அப்படி இருந்தார் பெருமாள். பிறந்த பெருமாளுக்கு உபேந்திரன்னு பேர் வச்சா. உபேந்திரோ வாமன பிராம்சு அமோக சுஷிரூர்ஜிதான்னு பேர். அந்த குழந்தைக்கு உபேந்திரன்னு பேர் வச்சா. ஊர் மக்கள் வாமனன்னு கூப்பிட்டா. அந்த குழந்தைக்கு 5 வயசு வரும்போது பூணல் போடணும்னு நினச்சா. இப்போ அந்த பூணல் ஸ்லோகத்தை சொல்லிவிடுறேன். ஏன்னா நீங்கள்லாம் தோசை, மினி இட்லி, பிங்க் ஃப்ளேவர்டு ரஸ்மலாய், அப்புறம் அமுனி கொழக்கட்டை, ஏறத்தாழ 21 பதார்த்தம் சாப்பிட்டுட்டு வந்திருப்பேள். சாட்டத்துக்காவது உபநயனம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த லாபம் வேண்டாமா? அதனால் இங்கே சாதிக்கிறார் பட்டத்திரேள். त्वं कश्यपे तपसि सन्निधत्तदानीं प्राप्तोऽसि गर्भमदितेः प्रणुतो विधात्रा प्रासूत च प्रकट वैष्णव दिव्यरूपं साद्वादशी श्रवणपुण्य दिने भवन्तं तावत् प्रजापतिमुखैरुपनीय मौञ्जीन् दण्डाजिनादवलयादिभिरर्च्यमानः देदीप्यमानवपुरीश कृताग्निकार्यं त्वं प्रास्थिता बलिगृहं प्रकृत अश्वमेधம். பலி சக்கரவர்த்தி செய்யக்கூடிய அஸ்வமேத மகாவேள்விக்கு பெருமாளை அனுப்பணும். அனுப்புறதை தான் அனுப்புகிறோம். பூணல் போட்டுட்டு அனுப்பலாமே. உங்கள் குழந்தைகளே பாரத தேசத்தில் படிச்சுட்டு விதேசத்தில் மாஸ்டர்ஸ் பண்ண போகிறான்னா அவள் சொல்லிவிடுவா, இந்த வேக்சின்லாம் போட்டால் தான் உங்களை ஏற்றுவோம். இப்போ ஆஃப்ரிக்காவுக்கு போகணும்னா எப்படி எல்லோ ஃபீவர் வேக்சின் போடணுமோ அந்த மாதிரி ஒரு அஸ்வமேத மகாவேள்வியில் கலந்துக்கணும்னா நீ இந்த காரியங்கள்லாம் பண்ணணுங்கிறச்ச உபநயனம் வருது. உபநயதீத்தி உபநயனஹான்னு பேர். எது நம்மளை பரபிரம்மத்துக்கிட்ட ரொம்ப கொண்டு கிட்ட சேர்த்துருமோ அதுக்கு உபநயனம்னு பேர். ஏன்னா பூணலில் பிரம்ம முடிச்சுன்னு வரும். இதுக்கு பேரே பிரம்ம முடிச்சு. பூணலில் தாழத்து, காயினு, ஆத்து சாவி எதையும் ஃபிக்ஸே பண்ணிக்கக்கூடாது. திஸ் இஸ் நாட் அ ஹோல்டர். ஒரு ஷர்ட்டை போடக்கூடிய அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா? அதனால் அதில் இதெல்லாம் போடக்கூடாது. முடிஞ்சால் ஆற்றுல நீங்கள் பஞ்சாயத்தன பூஜையோ திருவாராதனமோ பண்ணுறேன்னா அந்த சந்தனமோ மஞ்சளோ அந்த பிரம்ம முடிச்சில் போட்டுக்கலாமே ஒழிய அது ஏறத்தாழ அதில் தாழத்தா போட்டு மந்திரவாதியினுடைய கயிறு மாதிரி ஆக்கிடக்கூடாது. இந்த பூணலில் பிரம்ம முடிச்சிருப்பதால் பிரம்மத்தை ஆராதனம் பண்ணுறதுக்கு சுலபமாக்கும் அப்படின்னு சாஸ்திரம். அப்போ அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணணும்னு நினச்சாலாம். எப்படி ஸ்கந்தோம்காராவுக்கு பண்ணுறோமோ. ஏன்னா குழந்தையின் பேரில் 2 நவுன் இருக்குது. ஸ்கந்தன்னு இருக்குது, ஓம்காரான் இருக்குது. அகாரார்த்தோ விஷ்ணுர் ஜெகதுதய ரக்ஷா பிரளயகிருத்து மகாரார்த்தோ ஜீவஹான்னு அஷ்டஸ்லோகி. அகாரம் பரமாத்மாவை குறிக்கும், மகாரம் ஜீவாத்மாவை குறிக்கும். ஆவுக்கும் மாவுக்கும் பாலம் அமைப்பது போல். பாலம்ங்கிறது மத்தியத்தில் இருக்கும். அதனால்தான் இன்னைக்கு பாலமும் மத்தியமும் ஒன்றா சேர்ந்து இங்கே மத்திய கைலாஷில் பாலத்தை இனாகரேட் பண்ணிட்டு இருக்கா. அகாரத்துக்கும் மகாரத்துக்கும் நடுவில் உகாரம் இருக்கும். அ உ ம இது சேர்ந்து தான் பிரணவம். அந்த பிரணவத்துக்கு ஓம்காரம்னு பேர். ஸ்காந்தத்தில் சொல்லக்கூடிய கதை என்னன்னா, சிவபெருமானுக்கே ஒருவேளை பிரணவத்தில் சந்தேகம் வந்தால் அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவன் ஸ்கந்தன்னு பேர். ஸ்கன்னம்னா நழுவருதுன்னு பேர். வென் யூ ஸ்லைட் இட் இஸ் கால்ட் ஸ்கன்னம். பிராச்சீனத்தில் ஒரு பெண் டெலிவர் பண்ணும்போது
The sculpture suggests that she was not lying on the bed. இப்போ நீங்கள் வந்து பெட்டில் போட்டுட்டு if she doesn't have the stamina C-section பண்ணுறோம், or if the date has to come at the right time epiduralனு ஒன்று கொடுக்குறோம், அப்போ we induce cramps. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸில் நின்றுண்டபடியே கர்ப்பம் தரிப்பா. அப்போ என்னென்னா the water has to break, amniotic sac-லேருந்து அந்த ஜலம் வந்துட்டு அந்த குழந்தை வெளியில் வரணும். அப்போ அந்த குழந்தை தொட வழியாக நழுவுறது இல்லையா, அந்த நழுவும் ப்ராசஸ்க்கு ஸ்கன்னம்னு பேர். எந்த குழந்தை கிருத்திகா பெண்களுடைய கர்ப்பத்திலேருந்து ஸ்கன்னமாச்சோ அதுக்கு ஸ்கந்தன்னு பேர். தமிழ் மொழியில் பாதி எழுத்துக்கள் கிடையாது. இப்போ பத்மா அப்படின்னா தமிழில் பத்மான்னு எழுத முடியாது பிராச்சீனத்தில். அதனால தான் ஆண்டாள் சொல்லும்போது பாழியந்தோளுடைய பற்பநாபன் கையிலுங்கிற பத்மநாபன்னு சொல்லலை. பாதி எழுத்து இல்லாததுனால ஸ்கந்தன்னு சொல்லிட்டா இசு பாதி க பாதி வரும். அதனால தான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்கந்தன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம். தமிழில் பாதி எழுத்து சேர்க்க முடியாத ஒரு கிராமட்டிக்கல் ரூல் இருக்கிறதுனால ஸ்காவை எடுத்துட்டா கந்தன் ஆகிடும். ஸ்கந்தன் தான் கந்தாவா அப்படின்னு கந்தான்னு சொல்கிறோம். கந்தா ஸ்கந்த ஓம்காரத்தை கற்றுக் கொடுத்த அந்த ஸ்கந்தோம்காரனுக்கு இன்னைக்கு உபநயனம். ஸ்கந்தோம்காரனுக்கு உபநயனம்னா இதில் நடக்கக்கூடிய சடங்குகள் இவாள்லாம் புரோஹிதாள் வேதம் வல்லார்கள் சாதிச்சா, இவாள்லாம் குடும்பத்தார் வந்து ரிக்வேதிகள்னுட்டு. சரியா? அந்த குடும்பத்தார் ஆமான்னு சொல்லணும், அது தெரியுறதா? ஸ்கந்தன். அதனால ரிக்வேதம். காஞ்சி மட்டத்து சிஷ்யாளாக வேற இருக்க. ஏன்னா காஞ்சி மட்டத்தில் இருக்கக்கூடிய பீட்டாதிபதிகளே ரிக்வேதத்தில் வந்தவாழை தான் பொதுவாக. இப்போ இருக்கக்கூடிய சத்யச்சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற பெரியவா வரைக்கும் எல்லாரும் ரிக்வேதத்தில் வரணும். ரிக்வேதம்ங்கிறது பொயட்ரி, யஜுர்வேதம்ங்கிறது ப்ரோஸ். ரிக்வேதத்தையே நீங்கள் ஸ்டியூனோட போட்டுட்டேன்னா அது சாமவேதம் ஆகிடும். ரிக் இஸ் ஈக்குவல் டு சாமம். ரிக் ப்ளஸ் மியூசிக் இஸ் சாமம். ரிக்வேதத்தில் இருக்கா. ரிக்வேதத்தில் முதல் எழுத்தே அக்னிமீளே புரோஹிதம்னு லகாரத்தில் ஆரம்பிக்கிறது. ரொம்ப வசத்தியான ஒரு மந்திரம் ரிக்வேதம். அராயிகாணே விகடே கிரிம் கச்ச சதான்வே ஷிரிம்பிட்டஸ்ய சேபிஷ்வே சாத்தயாமசின்னு ரிக்வேத வாக்கியம். அதனால் இந்த உபநயனம் நடக்கிறதுனா நாம் செய்த பாபங்கள் விலக வேண்டும்னு உதகசாந்தின்னு சில மந்திரங்கள் சொல்வா. சொல்லிவிட்டு உதகசாந்தியில் எந்த மந்திரங்கள் சொல்கிறாளோ அது ஜலத்தில் ஏற்றிட்டு அந்த ஜலத்தால் அந்த குழந்தைக்கு திருமஞ்சனம் பண்ணி காலங்கார்த்தால் நடக்கக்கூடிய சாதாரண சடங்குகளை சொல்லிவிட்டேன். என்ன ரொம்ப நுட்பமாக போயிட்டேனான அடுத்தது காரியம் நடக்கணும். ஒன்றும் புரோஹிதாள் இருந்தாலுமே உபநயனத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஆச்சாரியன் அப்பா தான். இன்னைக்கு ஸ்கந்தோம்காரனுக்கு உங்காத்துல உங்கள் பேரனுக்கு என்ன நடந்திருக்கோ நடக்க போகிறதோ இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்கந்தோம்காரனுக்கு அப்பா தான் மந்திரோபதேசம் பண்ணணும். ஆனால் அந்த மந்திரத்தோடு சேர்ந்து ஒரு அம்மாவும் கிடச்சிருவோம். சார் இது புதுசாக ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்கிறேன். எங்கே இந்த அம்மா வருவோன்னா காயத்ரிங்கிற அந்த மந்திரத்துக்கு மாதாஸ்தானம். காயத்ரீம் சந்தசாம் மாதான்னு வேதம் சொல்கிறது. அதனால் இன்னைக்கு ஸ்கந்தோம்காரனுக்கு மறுபிறப்பு. அதனால தான் செகண்ட் பர்த்ன்னு பேர். இன்னைக்கு உபநயனம் நடந்துடுத்துனா திஸ் இஸ் த செகண்ட் பர்த். சம்ஸ்கிருத பாஷாவில் த்விஜஹான்னு ஒரு வார்த்தை பிரயோகம் உண்டு. த்விர் ஜாயதே தி த்விஜஹா, 2 முறை பிறப்புடைத்தது. 3 விஷயங்களுக்கு த்விஜஹாங்கிற வார்த்தையை சப்தகோஷத்தில் கொடுத்துருக்கா. ஒன்றும் பறவை, பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் வந்து என்னென்னா நம்மள மாதிரி அம்மாவின் கர்ப்பத்திலேன்னு டைரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு அம்மா கிட்டேருந்து முட்டையாக வரும். முட்டை இன்குபேட் ஆகி குழந்தையாக வரும். அப்போ 2 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது பாருங்க. அம்மா கிட்டேருந்து முட்டை ஸ்டெப் 1, முட்டை இன்குபேட் ஆகி குழந்தையா சிக்கா வருது, அது நம்பர் 2. 2 ஸ்டெப் இருக்கிறதுனால பறவைகளுக்கு த்விஜஹான்னு பேர். பார்ப்புன்னு தமிழில் பேர் அதுக்கு. அதனால தான் இந்த 2 முறை பிறப்பு, சாத்விகா கிட்டேந்து முதல், காயத்ரி கிட்டேந்து 2வது. அதனால தான் பார்ப்புடைத்தவன் பார்ப்பனன்னு பேர்.
அந்த பார்ப்பு பார்ப்பனன் த்விஜஹா. அப்படின்னா முதல் த்விஜஹா பறவை ஓவி பாரிஸ். ரெண்டாவது த்விஜஹா அந்த குழந்தை எது உபநயனம் நடக்கிறதோ அது 2 முறை பிறந்துடுது. 2 அம்மா இருக்கா, பெத்த அம்மா ஒத்தி, வளர்த்த அம்மா காயத்ரி. மூணாவது பல்லுக்கு த்விஜஹான்னு பேர். ஏன்னா பிறக்கும்போது மில்க் டீத்தாக இருக்குது, 7-8 வயசில் வரும்போது கீழே விழுந்துடுறது, அதுவே பெர்மனன்ட் டீத்தாக வருது. அதனால் பல்லுக்கும் த்விஜஹான்னு பேர். அதனால் கான்டெக்ஸ்டுவலாக பார்த்தா தான் இந்த த்விஜஹாக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். அப்பேற்பட்ட த்விஜனுக்கு இங்கே எப்படி இருக்குது பாருங்க, ஸ்கந்தோம்காரனுக்கு மில்க் டீத் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆனோடனே எல்லாம் விழுந்து பெர்மனன்ட் டீத் வந்துடும், அப்போவும் த்விஜஹா. இன்னைக்கு காயத்ரி மந்திரோபதேசம் நடக்கிறதுனால த்விஜஹா அப்படின்னு 2-3 அர்த்தங்கள் விழிச்சுக்கலாம். இந்த உபநயன சம்ஸ்காரத்தில் பெரும் அங்கம் வகிக்கக்கூடியது 2 விஷயங்கள். ஒன்றும் இந்த உபநயன சம்ஸ்காரம் நடந்தால்தான் 3 வேளை பரமாத்மாவை சேவிக்கக்கூடிய தகுதி ஒருத்தனுக்கு கிடைக்கிறது. ஏன்னா என்ன நம்ம பகவான் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார்னு சூரிய ஸ்பர்தி கிரீட்டமுத்வ திலகம் புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுல நேத்திரமாத்திரஹசிதோன் லாசம் சுனாசா புட்டம்னு பட்டத்திரியில் எடுக்கிறார். பெருமாள் இப்படிலாம் இருக்கார், ஆஹா ஓஹோன்னு இருக்காருன்னு. எங்கே போய் பார்க்கறது அப்படின்னா, எல்லாராலையும் எல்லா நாளும் எல்லா கோவிலுக்கும் போகிறது கடினம். ஆனால் கார்த்தால எழுந்த உடனே சூரியனை சேவிச்சால் அது பிரத்யக்ஷ பரமாத்மான்னு பேர். அதே சூரியன் மத்தியான வேளையில் சேவிச்சா வசத்தி, சாயங்கால வேளையில் சேவிச்சா வசத்தி. அப்போ திரிகாலம்னு வந்துடுது. அந்த சூரியனை நன்றாக சேவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எல்லாரும் சூரியனை நன்னா தான் சேவிச்சுட்டு இருக்கா, அதில் சந்தேகமே இல்லை. இப்போ சூரியன் 5000 ரூபாய் வேற கொடுக்குறார். அதனால் இப்போ அதை பற்றி இல்லை. அந்த சூரியனை சேவிக்கணும்னா கார்த்தால மத்தியானம் சாயங்காலம். இதுக்கு தகுதி வரணும்னா அந்த உபநயன சம்ஸ்காரம் நடந்தே தீர வேண்டும். அப்போ தான் கூர்ம புராண வச்சனம் நமக்கு ஆன்மீகத்தில் சொல்லிக்கக்கூடிய விஷயம்தான் தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி. ஒருத்தரும் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கேளோ உங்காத்து மாமாவை பார்த்து இந்த ஸ்லோகம் தெரியறதான்னு கேளுங்க. ஏன்னா இது சொல்லி தான் நம்ம அர்க்கியம் வரணும். தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவன் கிரீட்டிஹாரி ஹிரண்மயவபுஹு திருத சங்கச்சக்ரஹா ஸ்ரீ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் அப்படிங்கிறது இது. அதாவது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சபா பர்வா திரௌபதி சரணாகதி ஸ்லோகம். கூர்ம புராணத்தில் அந்த பெருமாள் சூரிய மண்டலத்தில் எப்படி இருக்காருன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். இது 2 சேர்ந்து தான் அர்க்கியத்துக்கு பூர்வாங்கமாய் அந்த குழந்தை சொல்ல வேண்டும். அப்போ 3 வேளை சூரியனில் இருக்கக்கூடிய பகவானை சேவிக்கிறதுக்கு இது உதவும். 2வது அர்க்கிய பிரதானம் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா பூனல் போட்டால் தான் அர்க்கியமே கொடுக்க முடியும், இல்லாட்டா அவங்களுக்கு அந்த காயத்ரி சொல்கிறதுக்கான தகுதி வராது. 3வது காயத்ரி மந்திரத்தின் பெருமை. இப்போ நான் இந்த காயத்ரி மந்திரத்தின் பெருமையை சொல்லிவிடுறேன். நீங்கள்லாம் தாராளமாக உங்கள் ஆடியோ வீடியோ எதில் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நிறைய பேரோட ஷேர் பண்ணலாம். நமக்கு இந்த காப்பி ரைட்டுக்கெலாம் நான் கேஸ்லாம் போட மாட்டேன். தாராளமாக நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கோ. நம்ம தர்மத்தின் பெருமை நிறைய பேருக்கு போய் சேரணும். இதிலெல்லாம் நானாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி சொன்னால் அது காப்பி ரைட் இருக்கலாம். ஏதோ ஒரு மகான் ஒரு மகரிஷி சொன்னதை நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், அதனால் ப்ராப்ளமே இல்லை. இப்போது நம்ம இருக்கக்கூடிய இடமே ரொம்ப வசதியான ஒரு இடம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதிம்னு ஆச்சாரிய பரம்பரையில் வந்தவா. அதனால் இப்போ மேட்ச் ஒன்று விளையாட போகிறோம். நம்ம என்னென்னா இந்த மேட்ச்சில் பாயிண்ட்ஸ் எவ்வளோ 0-1 இப்படி நம்ம ஒரு மேட்ச் விளையாடினா தான் இந்த காயத்ரி மந்திரம் புரியும், இல்லாட்டா புரியறது கஷ்டம். புரியாத மாதிரி நான் சொல்லிட்டு போயிடுவேன். பூஹா பூர்புவஸ்வஹா என்கின்ற 3 உலகங்கள், ஆஹா ஓஹோன்னு. நம்ம பாயிண்ட் எப்போவுமே எப்படின்னா, கொஞ்ச நாழி உபன்யாசம் பண்ணாலும் எல்லாருக்கும் புரியணும். இவங்க நன்னா பேசுகிறார் சார், ஆனால் ஒன்றுமே புரியலேன்னுட்டா எப்படி ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷனாகவே போச்சுன்னா. அதனால் சிம்பிளாக ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 4 டெக்னிக்கல் வார்த்தை. 1 பரமாத்மா, எங்கே போனாலும் இவர் வந்துடுவார். 2வது ஜீவாத்மா, 3வது ரூபம், 4வது ஸ்வரூபம். இது 4த்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுட்டேன்னா இந்த மேட்ச் விளையாடி காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சுன்னு போயிடலாம். ஸ்கந்தோம்காரனுடைய பூனலுக்கு வந்த ஒரு பெருமை நமக்கு கிடைக்கும்.
ஒன்றும். ஜீவாத்மானா என்ன அப்படின்னா வேதம் சொல்கிறது, that sentient matter that stays within the material body. நம்ம உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்குமா. நம்ம பார்க்கறதுக்கு உயரமாக இருக்கும், குள்ளமாக இருக்கும், குண்டாக இருக்கும், மெலிசாக இருக்கும், கருப்பாக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும், வெளுப்பாக இருக்கும். இதெல்லாம் பாடியில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். அதுவே இப்போல்லாம் ரொம்ப குண்டாக இருக்கும்னு தெரிஞ்சால் அது ஒரு வெயிட் ரிடக்ஷன் தெரப்பிலாம் இருக்குது, பிஃபோர் ஆஃப்டர்லாம். அதெல்லாம் பாடிக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. நம்ம எல்லாரோடைய ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஆத்மா எந்த அளவுன்னு வேதம் கேட்குறது. ஒரு பசு, ஒரு கவ்வோட டெய்லில் இருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் ஹேர், அதில் ஒரு முடியை எடுத்து 100 பங்காக பிரித்து, அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து 100 பங்காக பிரித்து, அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து 100 பங்காக பிரித்தா வர பகுதியின் அளவு எவ்வளவோ அவ்வளவு. சததான்னு வேதம் சொல்கிறது. அப்படின்னா 1/100/100/100 which is 1/10⁶. நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10⁻⁻6 மைக்ரோ லெவலில் ஜீவாத்மா இருக்குது. தப்பித்தவறி உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தாலும் மானிட்டரில் நீங்கள் அந்த ஆத்மாவை பார்க்க முடியாது, அவ்வளோ குட்டி. அது ஜீவாத்மா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். இந்த ஜீவாத்மா போயிடுத்துனா தான் அப்புறம் ஆத்ல இத்தியாதி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுறாங்க. இந்த ஜீவாத்மா தான் இந்த சரீரத்தையே தாங்கிறது. இந்த தமாத்துண்டு ஜீவாத்மாக்குள்ளே ஒருத்தர் இருக்கார். இந்த குழந்தைகள்லாம் ஃபெரிரோ ரோஷேன்னு ஒரு சாக்லேட் சாப்பிடுவா. வெளியில் நட்டு இருக்கும், அதை எடுத்துட்டேன்னா அடுத்த லேயரில் வேஃபர் இருக்கும், அதையும் எடுத்துட்டேன்னா உள்ளுக்குள்ளே சாக்லேட் இருக்கும், அதுக்குள்ளே ஹேசில் நட் இருக்கும். அந்த மாதிரி சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா, ஜீவாத்மாக்குள்ள ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பரமாத்மா. இப்போ பரமாத்மாங்கிறது ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமி. அந்த பரமாத்மாங்கிறது தான் த கண்ட்ரோலர் ஆஃப் போத் ஜீவாத்மா இந்த பாடி. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதான்னு ஒரு ஃபேமஸ் பாட்டு இருக்கேன். நான் அசைந்தால், அந்த நானுங்கிறது அந்த ஜீவாத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா. அப்படின்னா பரமாத்மா ஒன்றும் ஜீவாத்மா ஒன்றும் ஆயிடுத்தா. இன்னும் 2 வார்த்தை சொன்னேன், ரூபம் ஸ்வரூபம்னு பேர். இப்போ நம்ம உடம்பு வெளியில் நம்ம என்ன தோற்றம் இருக்கோ அதுக்கு ரூபம்னு பேர். அவ வந்து ஒரு ஆர்கான்ஸா 2 பேர் கட்டின்ட்டு இருந்தா, ஒருத்தர் வந்து பியூட்டிஃபுல்லாக ரைசிங் பார்டர் கட்டியிருந்தா, இன்னைக்கு கார்த்தால 4 பேர் ரெட்டைப்பேட்டு போட்டுட்டு இருந்தா. இதெல்லாம் இந்த வெளியில் நம்ம போட்டுக்கக்கூடிய அழகுக்கு, இதெல்லாம் ரூபம். ஸ்வரூபம்ங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை. இது innate characteristics of a person when comes together is referred to as ஸ்வரூபம். அப்போ வெளி தோற்றம் ரூபம், உள் தோற்றம் ஸ்வரூபம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கிறது பரமாத்மா. இப்போ 4 ஆயிடுத்தா, பரமாத்மா, ஜீவாத்மா, ரூபம், ஸ்வரூபம். இப்போது நம்ம ஆடக்கூடிய மேட்ச்சில் என்னென்னா, சிஎஸ்கே சாரதா ஹாலில் நம்ம மேட்ச் ஆட போகிறோம். என்ன மேட்ச் அப்படின்னா, ஆராதனம் பண்ணுறதுக்கோ தியானம் பண்ணுறதுக்கோ சுலபமாக இருந்தால் 1 பாயிண்ட், ஈஸியாக இல்லைன்னா 0 பாயிண்ட்ஸ். தியானம் பண்ணி கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப நன்னா இருந்தால் 1 பாயிண்ட், தியானம் பண்ணி கிடைக்கக்கூடிய பலன் நன்னா இல்லைன்னா 0 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம உடம்பு, இந்த உடம்பை தியானம் செய்வது ஈஸியாக கஷ்டமா? நம்ம உடம்பை தியானம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாச்சே. ஞாபகம் வச்சுங்கோ, இப்போ நாங்கள்லாம் ஹாஸ்டலில் படிக்கும்போது, எங்கள் அப்பா காலத்தில் ஹாஸ்டலில் படிக்கும்போது அவர் ரூமில் ஹேமமாலினி ஃபோட்டோ இருக்கும். என்னுடைய பேட்சில் இருக்கக்கூடிய என்னுடைய கேர்ள்ஸ் எல்லாம் அவள் ரூமில் விராட் கோலி ஃபோட்டோ போட்டிருப்பாள். விராட் கோலி உடைய சரீரத்தை தியானம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு கிளாஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். அப்படின்னா மனிதனுடைய உடம்பை, ரூபத்தை தியானம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் பலன் என்ன கிடைக்கும்? விராட் கோலி இதை தியானம் பண்ணால் ஒரு பலனும் கிடைக்காது. பலனெல்லாம் அவருக்கு தான் போகும். அவர் என்ன பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார் 7 பிராண்டுக்கு, நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ அவர் உடம்பை தியானம் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டால் 1 பாயிண்ட், ஆனால் தியானம் பண்ணி கிடைக்கக்கூடிய பலன் 0. இப்போ ஜீவாத்மாவுக்கு வருவோம். ஜீவாத்மாவை தியானம் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டால் கஷ்டம், 0. பலன் என்ன? 0. ஜீவாத்மாவை தியானம் பண்ணி கிடைக்கக்கூடிய பலனும் 0.
பரமாத்மாவுக்கு எப்படி பண்ணலாம்னா, பரமாத்மாவை தியானம் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டால் 0, கஷ்டம். பரமாத்மாவை எப்படி நீங்கள் தியானம் பண்ணுவேள்? ஆனால் கிடைக்கக்கூடிய பலன் நல்ல பலன் 1 பாயிண்ட். அப்படி 0 1ல் ஓடுறது. நம்ம உடம்பாக இருந்தால் 1 0, அவரது 0 1. இப்போ என்ன பண்ணலாம்? 1 1 கிடைச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸ்டீஃபன் கவின்னு ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் இருந்தார். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்னு. அதில் 4வது ஹேபிட் சொல்கிறார், திங்க் வின் வின். எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் டீலாக இருந்தால் நம்ம 2 பேருக்கும் லாபமாக இருக்கணும், வின் வின்னாக இருக்கணும். தியானம் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கணும், கிடைக்கக்கூடிய பலனும் வசதியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் வேதம் சொல்லிடுத்து, பரமாத்மாவின் ஷரீரத்தை தியானம் பண்ணு. அதனால தான் பட்டத்ரீள் 100வது தசகத்தில் நாராயணியத்தில் பெருமாளுடைய உடம்பை சேவிச்சார். நீலாபம் குஞ்சிதாகிரம் கனமமலதரம் சையதம் சாருபங்கியா ரத்னோத்தம்சாபிராமம் வலயிதமுதயச்சந்திரகைஹி பிஞ்சஜாலைஹி மந்தாரஸ்ரங்நிவீதம் கன பிருதுகபரீபாரம் ஆலோகயேகம் ஸ்னிக்தஸ்வேதோத்வபுண்ட்ராம் அபிச்ச சுலலிதாம் பாலபாலேந்து வீதீம்னர். அப்போ பெருமாளுடைய உடம்பு, நம்ம உடம்பை தியானம் பண்ணுறது ஈஸி. விராட் கோலி, ஹேமமாலினி எல்லாம் நன்னா தான் இருக்கா, ஆனால் பலன் கிடைக்காது. ஆனால் பெருமாளுடைய உடம்பை தியானம் பண்ணால் பலன் நிச்சயமாக உண்டு. அப்போ பலன் தியானம் பண்ணுறது 1 பாயிண்ட், பலன் 1 பாயிண்ட். அப்போ 1 1ல் ஜெயித்தது பகவானுடைய உடம்பு. அந்த உடம்பை பெருமாள் என்ன பண்ணியிருக்கார்? பளபளான்னு ஆக்கியிருக்கார். அதுதான் சூரியன். அதனால் நீ சூரியனை பார்க்கும்போது பரமாத்மாவின் உடம்புன்னு தியானம் பண்ணணும் தான் வேதம் என்ன சொல்கிறது? தத்ச விதுர்வரேணியம். ஞாபகம் வச்சுங்கோ, காயத்ரினா 24 அக்ஷரம் இருக்கணும். 24 letters மேக்கத் த காயத்ரி. ஆனால் நம்ம வரேண்யம்னு சொல்லிட்டா 23 அக்ஷரம் தான் இருக்கும். அதனால தான் வரேணியம்னு இழுக்கணும். தத்ச விதுர்வரேணியம் இட்டு பர்கஹா தேவஸ்ய தீமஹி தீயோ யோ நஃப் பிரச்சோதயாத். 8 × 3 24. 24 அக்ஷரங்களோடு ஒரு மந்திரம் இருந்தால் அந்த மந்திரத்துக்கு காயத்ரின்னு பேர். அப்படின்னா எவ்வளோ காயத்ரி இருக்குது? எல்லா தேவதைக்கும் ஒரு காயத்ரி இருக்குது. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னா அது விஷ்ணு காயத்ரி. மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத்னா அது மகாலட்சுமி காயத்ரி. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹினா அது அம்பாளுக்கு இருக்கக்கூடிய காயத்ரி. தத்புருஷாய வித்மஹேனா ருத்ரனுக்கு இருக்கக்கூடிய காயத்ரி. அப்போது நம்ம நித்தியப்படி எந்த காயத்ரி சொல்லணும்னா சூரியனை பார்த்து சொல்கிறதுனால அதுக்கு சூரிய காயத்ரின்னு பேர். ஆனால் சூரிய காயத்ரிங்கிறத அவ்வளோ நீட்டி சொல்லாமல் சுருக்கி காயத்ரின்னு சொல்லிடுறோம். எப்படி பகவத்பாதாள் கேயம் கீதா நாம சஹசிரம்னர், நித்தியப்படி சஹஸ்நாமம் படினர். எந்த சஹஸ்நாமம்னு சொல்லலை. உடனே எல்லாரும் கேட்டால் எந்த சஹஸ்நாமம்னு சொல்லலையேனர். அதுக்கு பகவத்பாதாள் சொன்னார், சஹஸ்ரநாமம்னு சொன்னாலே அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். எப்படி காயத்ரின்னு சொன்னால் அது சூரிய காயத்ரியோ. அப்போது யாரெல்லாம் அர்க்கியம் விடுறாளோ அந்த சூரியனை பார்த்து விடும்போது பகவானுக்கு ஷரீரமாக இருக்கக்கூடிய பகவானே சூரிய ஸ்பர்தி கிரீட்டமூர்த்வ திலகம்னு பெருமாளை நினச்சிண்டு அர்க்கியம் விடணும். அர்க்கியம் விட்டால் என்ன பலன்? காலை தூக்கி விடணும். the back part of your leg should go upwards. அப்போ சூரியனை பார்த்து விடும்போது தைத்திரியன் சொல்கிறது, மந்தேஹாருணே பிரக்ஷிபந்தி, நீ விடக்கூடிய அர்க்கியத்தில் ஒவ்வொரு துளி வாட்டரும் வஜ்ராயுதமாக மாறி மந்தேஹாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி. சில அசுராள்லாம் இருக்காளாம், அவளெல்லாம் கொண்டு ஒரு தீவுக்கு தள்ளிடும். அது ரிசர்ச்சில் பார்த்தா ஃபிஜி ஐலண்ட்ஸுங்கிறது இஸ் எக்ஸாக்ட்லி 90 degrees ஈஸ்ட் ஆஃப் இந்தியா. அங்கே இருக்கக்கூடியவள்லாம் ஹாபிட்ஸ், குட்டி குட்டியாக இருப்பாள். அதனால அவள்லாம் ஆத்திரேயாள்னு ஒரு காலத்தில் பேர். அதனால் அந்த இடத்துல போய் விழுந்து உனக்கு சூரியனை வர வைக்கும், உதயகிரியில் வர வைக்கும் அப்படின்னு சாஸ்திரம். அதனால் இந்த அர்க்கியம் கொடுப்பதுங்கிறது அவ்வளோ முக்கியம். சரி சுவாமி, அர்க்கியம் கொடுக்குறோம், காயத்ரி மந்திரம் சொல்கிறோம், அதனால் என்ன பலன்? உங்களுக்கு பலன் தெரிஞ்சுக்கணுமா? காயத்ரி மந்திரம் சொன்னால் என்ன பலன் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஈஸியாக ஞாபக சக்தி இருக்கும். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறா, சார் என்னவோ சொல்ல வரேன் சார், அது சொல்ல வரும்போது மறந்து போய்டுறதா இல்லையா?
இல்லையா? ஏதோ சொல்லணும், நிறைய விஷயம் கேட்குறோம், நிறைய இப்போ யூடியூப்பில் எக்கச்சக்கமாக இருக்குது, கேட்கும்போது நன்னா புரியுறது. ஆனால் கேட்டு முடித்த உடனே யாராவது என்ன கேட்டேன்னு கேட்டால் மறந்து போய்ட்டுருது. அப்படின்னா காயத்ரி மந்திரோபாசனம் செய்பவனுக்கு நிச்சயமாக தாரணா சக்தி இருக்கும். அதனால தான் சூரியன் கிட்ட படித்த திருவடிக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு, நான் ருக்வேத வினீதஸ்ய ந யஜுர்வேத தாரிணா ந அசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதாஸ்ருதம்னு பெருமாள் ஹனுமானுடைய வாக் சாமர்த்தியத்தை பார்த்துட்டு கிஷ்கிந்தா காண்டத்தில் சாதிக்கிறார். ஞாபக சக்தி பாரத தேசத்தில் நமக்கு இருந்த பெரியவாள்லாம் ஞாபக சக்தியில் தான் இந்த சனாதன தர்மமே ஓடித்து. ஞாபகம் வச்சுங்கோ, if we were to outsource the concept of memory and remembrance to somebody else, என்ன துர்கட்டனா நடந்திருக்கும்னா, எத்தனையோ ஊரில் நளந்தா, தக்ஷஷிலா, காஞ்சி இத்தியாதி ஊர்லெல்லாம் லைப்ரரியை எரிச்சுட்டா. நான் 1000 வருஷத்தில் சொல்கிறேன். நம்ம மட்டும் ஞாபகம் வச்சுக்கலேன்னா ஒரு ஓலையில் இருக்கக்கூடிய கிரந்தம் ஸ்லோகம் கூட ஞாபகம் இருந்திருக்காது. நம்ம பெரியோர்கள் ஏதோ ஓலையை வச்சுப்பாளை ஒழிய அவளுக்கு அத்தனையும் ஞாபகம் இருக்கும். தாத்தாச்சாரிய சுவாமின்னு காஞ்சிபுரத்தில் எழுதியிருந்தார். 40 வருஷம் முன்னாடி வரைக்கும் வாழ்ந்தார். அவருக்கு 1,25,000 ஸ்லோகங்கள், மகாபாரத ஸ்லோகங்கள் மனப்பாட்டம், பைஹாட்டாக தெரியும். எப்படி வருதுன்னா, காயத்ரி தேவியை நித்தியோபாசனம் செய்து வந்தால் அதனுடைய ஃபஸ்ட்டு பலன் ஞாபகம். அதனால் ஞாபக சக்தி இருக்கணும். இந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ண போகிறது, ஒரு இன்ஜினியரிங் பண்ண போகிறது, எங்கேயோ படிக்க போகிறதுனா அந்த லௌகீக படிப்புக்கும் ஞாபக சக்தி வேணுமே. இப்போ PV = RT, இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை போடும், இது பெர்னாலிஸ் ஈக்குவேஷன், இது ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன், இந்த இடத்துல ஐலேட்டை அப்ளை பண்ணணும், இந்த இடத்துல இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்குது, இந்த இடத்துல பாபர், ஹுமாயூன், பூர்வாச்சாரிய சுரக்ஷிதான்னு இருக்கக்கூடிய மகாமன்னர்கள்லாம் என்னெல்லாம் படுத்தினா இந்த டேட் எல்லாம் தெரியணும், பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா, பேட்டில் ஆஃப் பிளாசி டேட் எல்லாம் தெரியணும், ராபர்ட் லைவ் என்ன கொண்டு வந்தான், ஜாகிரஃபியில் எந்தெந்த ஊர் ஸ்காண்டினேவியன், இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னா காயத்ரி மந்திரத்தை படித்தா சாஸ்திர படிப்புக்கும் உதவும், லௌகீக படிப்புக்கும் உதவும். அதனால் ஸ்கந்தோம்காரனுடைய பெற்றோர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, 2. குழந்தையை ஆன வரைக்கும் சிம்பிளாக காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த சந்தியாவந்தனம் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஆகிடும், பல பூனலுக்கு நான் போனால் இவன் முதல் நாளில் கடபுடான்னு ஆரம்பிச்சிடுவோம், 1008 பண்ணுன்னு ஆரம்பிப்பேன். அது நடக்கிற காரியமாக அது 4 நாள் பண்ண விட்டுரும். இங்கிலீஷில் சொல்லுவாள் நியூ ப்ரூம் ஸ்வீப் வெல்னு. எதுவுமே ப்ராக்டிக்கலாக ஒரு குழந்தையால் எவ்வளோ பண்ண முடியுமோ, 28 பண்ண முடியுமா, அந்த 28 ஸ்ரத்தையாக பண்ண சொல்லுங்கள். சிம்பிள், 10 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி. எங்கள் தாத்தா 3/4 மணி நேரம் பண்ணுவார், என் பேரன் அப்படி பண்ண சொல்லுன்னா இது போகாத ஊருக்கு வழி காமிக்கிற மாதிரி. சிம்பிளாக அந்த குழந்தையால் நித்தியப்படி எவ்வளவு தன்னை அலட்டிக்காமல் பண்ண முடியுமோ அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்ததுன்னா அதுவே போகும். 1. அப்புறம் என்றைக்கு டைம் இருக்கோ 1008 பண்ணலாம், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை ஒன்றும். 2வது, ஸ்கந்தோம்காரனுக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் உங்கள் குழந்தைகள் பண்ணணும்னு நினச்சா அந்த அப்பாவும் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா ரோல் மாடல் பிகின்ஸ் அட் ஹோம். எப்போவுமே ஒரு பிரம்மோபதேசம் பண்ணக்கூடிய பிதாவுக்கு இத்தனை தடவை ஆவர்த்தி செய்திருந்தால்தான் தகுதின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அதனால் அவ்வளவு காயத்ரி தேவி மேலே நமக்கு ஒரு மதிப்பு இருக்கணும். எப்பேற்பட்ட ஜெகன்மாதா நமக்காக நம்ம நாக்கில் அடங்குறாளே அப்படின்னா அந்த காயத்ரி மந்திரத்துக்கு அத்துணை ஒரு பெருமை உண்டு. இந்த காயத்ரி மந்திரம் அதே சமயத்தில் அர்க்ய பிரதானம், இதுக்கெல்லாம் பூர்வாங்கமாக சில விஷயங்கள் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம். இந்த வாக் சுத்திக்காக அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்த, இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு பூணல் சம்ஸ்காரம் நடக்கிறதுன்னா உடனே இங்கே வந்த வேதம் வல்லார்கள் என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு ஆச்சமனம் பண்ணுங்கோ. எந்த ஒரு சம்ஸ்காரம் எடுத்தாலும் ஆச்சமனம். ஆச்சமனத்துக்கும் சந்தியாவந்தனத்துக்கு மட்டும்தான் ஆச்சமனம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எது தொட்டாலும் ஆச்சமனம் தான். ஆச்சமனம் புருஷர்கள் பண்ணலாம், ஸ்திரீகள் பண்ணக்கூடாதா எப்படி நீங்கள் சொல்லுங்க, ஞாபகம் வச்சுங்கோ. சாஸ்திரத்தில் இருக்குது, ஸ்திரீகளும் ஆச்சமனம் பண்ணணும். பண்ணுறா எந்த ஸ்திரீங்க ஆச்சமனம் பண்ணுறா தெரிஞ்சுக்கோங்க. கார்த்தால் எழுந்த உடனே
ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன், கேட்டுக்குங்கோ. ஆத்து வாசல்ல கோலம் போடும்போது போட்டால் நான் எதுக்கு அசியூம் பண்ணிக்கணும், போட்டால் பல்லு தேய்க்காம தான் போடணும்னு ரிஷி எழுதி வச்சிருக்கார். பல்லு தேய்ச்சுட்டு ஆத்து வாசல்ல கோலம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே கோலம் வாசலில் போடும்போது ஆன்மீகத்தில் பல்லு தேய்க்காமல் போட்டுடணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எறும்பெல்லாம் வந்து சாப்பிடும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சேரிட்டியில் ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்ம போடலைன்னா என்ன பண்ணிவிடும், எறும்பு அது போகாது, அது ஆற்று உள்ளே வந்துடும். நீங்கள் ஆற்றுக்கு வெளியில் கோலம் போடலைன்னா அது ஆற்றுக்குள்ளே வந்துடும். அது ஆன உடனே நம்ம தீர்த்தம் ஆடிட்டோ குளிச்சுட்டோ, அது புருஷனோ ஸ்திரீயோ, நான் மறுபடியும் வித்தியாசப்படுத்தலை, ஸ்திரீயோ புருஷனோ யார் கிச்சனுக்கு போனாலும் அக்னியை மூட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சமனம் பண்ணணும். புருஷாளாக இருந்தால் உட்காந்துண்டு ஆச்சமனம், ஸ்திரீகளாக இருந்தால் நின்றுண்டு ஆச்சமனம் பண்ணணும். ஏன்னா ஆச்சமனத்தில் வேதபாகம் இல்லை. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு 3 நாமாக்கள். அச்சுதன கை நழுவுதல், அச்சுதன்னா கை நழுவுதல் இல்லாதவன் அச்சுதன். அனந்தன் நம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத இருக்கக்கூடியவன், காலத்துக்கும் தேசத்துக்கும் அடங்காமல் இருக்கக்கூடியவனுக்கு அனந்தன்னு பேர். அச்சுதன், அனந்தன், கோவிந்தன். கவாம் இந்தஹா, பகவத்பாதாள் பாஷ்யம் பண்ணும்போது கவாம் இந்திரஹான்னு விட்டார். அதாவது வந்து பசுக்களின் கூட்டத்துக்கு தலைவன் விட்டார். கோன வாக்கு, நல்ல வாக்குக்கு சாமர்த்தியம் கொடுப்பவன் கோவிந்தன். அச்சுதன், அனந்தன், கோவிந்தன். அப்புறம் நம்ம உடம்பு நல்லா ப்ரொடெக்டடாக இருக்கணும். துவாதச நாமா, கேசவாய, நாராயணாய, மாதவாய, கோவிந்தாய, விஷ்ணவே, மதுசூதனாய, திரிவிக்ரமாய, வாமனாய, ஸ்ரீதராய, ஹிருஷிகேஷாய. ரிஷிகேஷ்னு பேர் இருக்கக்கூடாது, ஹிருஷிகேஷ்னு பேர் இருக்கணும். ரிஷிகேஷாய, தாமோதராய, பத்மநாபாயன்னு நம்ம உடம்புக்கு சம்ரக்ஷணமாக பகவான் இருக்கார். இந்த நாமாக்களும் நம்ம பகவானுடைய நாமாக்கள் சொல்லலாம். அப்போது ஆச்சமனம் துவாதச நாமா சொல்லிவிட்டு உங்களுக்கு தகுதி வந்துடுறது இப்போ காயத்ரி உபாசனம் பண்ணுறதுக்கு. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அர்க்ய பிரதானம், காயத்ரி மந்திராதிகளை சொல்லி, இதில் சிம்பிளாக இன்னொன்றும் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் மாத்தியானிக்கம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா அது வேறு எங்கேயாவது உத்தியோகத்தில் இருப்பா. நீங்கள் கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணும்போதே மாத்தியானிக்கத்தையே செய்து. காயத்ரியில் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் மதர், நம்ம அம்மா மாதிரி தான் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அதனால் பண்ணாமல் விடுறதுக்கு பண்ணிவிடலாம். இன்னொன்று, ராத்திரி லேட் ஆகிடுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு பிராயசித்தம் காயத்ரி வச்சுருக்கா. நீ பண்ணால் போகிறோன்னு லேட்டாக வந்தாலும் பண்ணிடலாம். அதனால் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் இருக்கணுமே ஒழிய, இப்போது மந்திரஸ்நானம்னு உண்டு. இப்போ நீங்கள் 24 hours லுஃப்தான்ஸாவில் யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணுறேள், வயா ஃப்ராங்க்ஃபர்ட், எங்கே குளிப்பேள், எங்கே சந்தியாவந்தனம் பண்ணுவேள், அப்போது மந்திரஸ்நானம் பண்ணலாம். அதுக்கெல்லாமோ ரிஷிகள் அந்த காலத்தில் இந்த குழந்தை லுஃப்தான்ஸாவில் போகும், அதனால் ஷார்ட்கட் ஒன்று பண்ணுறேன்னு மந்திரஸ்நானம் எழுதி வச்சுருக்கா. பண்ண முடியாமல் இருப்பதற்கு காரணமே நம்ம சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணணும். அதனால் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு உயர்ந்த சம்ஸ்காரம் இந்த உபநயன சம்ஸ்காரம். பெருமாளுக்கு வாமனாவதாரத்தில் என்ன நடந்ததுங்கிறத பார்த்தோம். சுகபிரம்மம் அதை ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி சாதிச்சார், அதனுடைய சுருக்கத்தை பட்டத்திரியில் எப்படி ஸ்ரீமன் நாராயணியத்தில் எடுத்தாருங்கிறத பார்த்தோம். ஸ்கந்தோம்காரனுக்கு நடக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சம்ஸ்காரம். இன்ஃபேக்ட் கல்யாணம் கூட ஓரளவுக்கு லௌகீகமான ஒரு சம்ஸ்காரம் தான். உபநயனம் மாதிரி ஒரு வைதிக சம்ஸ்காரம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு பெரிய மகாதேவியை நம்ம ஆவாகனம் பண்ணுறோம், இந்த குழந்தைக்கு ரட்சகமாக இருந்துட்டு. கல்யாணம்ங்கிறது ஒரு மாதிரி வைதிக லௌகீகம். அது அதில் வந்து இப்போ சங்கீத், மெஹந்தி இதெல்லாம் எந்த போதாயனர் எழுதி வச்சார் சொல்லுங்க. அதனால் அதில் வந்து மாமா ஆடுறார், அவர் வயர் தனியாக ஆடுறது சங்கீத்தில். அதனால் இதெல்லாம் வந்து லௌகீகம். ஆனால் வந்து உபநயனம் மாதிரி ஒரு வைதிக சம்ஸ்காரம் எதுவுமே இல்லை. அதனால் உயர்ந்த அம்மாவான காயத்ரி இந்த குழந்தைக்கு சம்ரக்ஷகமாக வரக்கூடிய ஒரு உயர்ந்த நாள். இந்த நாளில் அடியேனை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட், இந்த ஒரு ஈவெண்ட்டில் சுருக்கமாக கொஞ்ச நாள் சொல்லுங்கோங்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்த பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களுடைய பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களுடைய பெற்றோர்கள். ஏன்னா நமக்கு வாழடி வாழைன்னு பேர். ஒரு குழந்தைக்கு இக்காலத்தில் பகவத் அனுபவம் வருதுன்னா அந்த குழந்தையால் மட்டும் வராது, அவளுடைய அப்பா அம்மா, அவளுடைய அப்பா அம்மா, அவளுடைய அப்பா அம்மா. ஆழ்வார் எடுத்தார், எந்த தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிக்கால் தொடங்கினர். அந்த வாழடி வாழையாக வரக்கூடிய பக்தியானது தான் பரிமளிக்கும். அப்பேற்பட்ட கேள்விப்பட்ட வரைக்கும்
இவள்லாம் காஞ்சி மட்டத்து சிஷ்யா. காஞ்சி மட்டத்தை எத்தனையோ மகான்கள் அலங்கரிச்சிருக்கா. அதில் ஒரு மூர்தாபிஷிக்தராக எழுந்தருளி இருந்தார் 68ஆம் பட்டம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற பரமாச்சாரியாள். பெரியவா சொல்லாத ஒரு நல்ல விஷயமே இல்லை, பெரியவா காட்டாத ஒரு விஷயமே இல்லை. அதனால் மகாபெரிவாளுடைய அனுகிரகம், இப்போ இருக்கக்கூடிய பீட்டாதிபதிகளுடைய அனுகிரகம் இந்த குழந்தைக்கு வந்து சேர வேண்டும். ஏன்னா பெரியவாளுக்கு பூர்வாசிரமத்தில் இருந்த பெயரே முருகப்பெருமானை வைத்துத்தான். எப்படி இந்த குழந்தைக்கு ஸ்கந்தன்னு ஒரு பேர் இருக்கோ, அதே மாதிரி தான் மகாபெரிவாளுக்கும் பூர்வாசிரமத்தில் இருந்த பெயர். அதனால் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம். ஏன்னா ரிக்வேதத்தில் முதல் யாகம் பண்ணக்கூடியவரே ஸ்கந்தன் தான். ஸ்கந்தன் தான் முதல்ல அக்னியை வளர்க்குறார். அதனால் அந்த ஸ்கந்தனுக்கு, ஓம்கார ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய ஸ்கந்தனுக்கு பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு, பெரியோர்களுடைய அனுகிரகத்தோடு, வேதம் வல்லார்களுடைய கருணையோடு இங்கே ஒரு சம்ஸ்காரம் நடக்க போகிறது. உயர்ந்த சம்ஸ்காரம், உபநயனம். இந்த உபநயன சம்ஸ்காரத்துக்கு அங்கம் வகிக்கக்கூடிய நீங்கள்லாம் வந்திருக்கிறது ஒரு பெரும் பாக்கியம். நீங்கள்லாம் பண்ண வேண்டிய ஒரு பெரும் விஷயம் என்னென்னா, கிஃப்ட் கொடுக்கறத விட நீங்கள் காயத்ரி தேவி கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கோ, ஸ்கந்தன் லைஃப் ஃபுல்லாக உட்காந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும்னு. அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அப்பா அம்மா இவ்வளோ கிராண்டாக பண்ணுறான்னா அதோடைய பெரிய பலன் அந்த குழந்தை சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறத சொல்லி சுருக்கமாக பண்ணால் போகிறோம், சிம்பிளாக பண்ணால் போகிறோம், பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பெரியவாளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னதுனால அவருடைய மேலே எழுதப்பட்ட ஒரு சாகித்யத்தோடு பூர்த்தி பண்ணிவிடுறேன். கருணாரச பூர்ண சுதாப்தே காமகோட்டி பீட்டாதிபதே சரணே சரணம் தேஹிதே चंद्रशेखर गुरुमूर्ते अक्षयानंद चिच्छक्ते दक्षिणाभिमुख शिवाकृते रक्ष रक्ष मां तपोनिधे चंद्रशेखर गुरुमूर्ते. नमस्कार.